வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலையோ அல்லது ஒரு வேலையையோ செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? ஹேட் டு. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஹேட் டு கோ அப்படின்னு சொன்னால் போக வேண்டி இருந்தது. ஹேட் டு கம் வர வேண்டி இருந்தது. ஹேட் டு சி பார்க்க வேண்டி இருந்தது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். வேர்பு கூட நம்ம ஹேட் டு சேர்த்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். அப்போ ஹிந்தியில் இந்த மாதிரி நம்ம ஒரு வேலையோ அல்லது ஒரு செயலையோ செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக்கியம் அமைக்கும் பொழுது ஹிந்தியில் நம்ம அந்த வேர்பு பேஸ் வேர்புன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வேர்பை எப்படி சேஞ்ச் பண்ணணும், அது கூட எந்த வார்த்தைகளை சேர்க்கணும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செய்ய வேண்டி இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு சில பேஸ் வேர்ப் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆ வா, ஜா போ, கா சாப்பிடு, சோ தூங்கு, பட் படி, லிக் எழுது. அப்போ இந்த பேஸ் வேர்பு கூட நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அது கூட படா அப்படின்ற வார்த்தையை சேர்த்து நம்ம வாக்கியங்களை அமைக்கணும். இப்போ பாருங்கள், ஆ கூட நான் சேர்த்துருக்கேன். ஆனா படா வரவேண்டி இருந்தது. காணா படா சாப்பிட வேண்டி இருந்தது. ஜானா படா போக வேண்டி இருந்தது. பீனா படா குடிக்க வேண்டி இருந்தது. சோனா படா தூங்க வேண்டி இருந்தது. இங்கே வேறு என்ன வார்த்தை இருக்குது? படுனா படா படிக்க வேண்டி இருந்தது. லிக்னா படா எழுத வேண்டி இருந்தது. காணா படா சாப்பிட வேண்டி இருந்தது. அப்போ அந்த பேஸ் வேர்பு கூட நம்ம நான் சேர்க்கணும். அது கூட படா அப்படின்ற இந்த படான்ற வார்த்தையை சேர்த்து நம்ம வாக்கியம் அமைக்கணும். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பார்த்துருவோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகிடும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். முஜே பாசார் ஜானா படா. நான் மார்க்கெட்டுக்கு போக வேண்டி இருந்தது. பாசார் மீன்ஸ் மார்க்கெட். ஜானா படா போக வேண்டி இருந்தது. मुझे तुम्हारी मदद के लिए तुरंत आना पड़ा. உன்னுடைய ஹெல்ப்புக்காக, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் உடனே வர வேண்டி இருந்தது. துரந்த் மீன்ஸ் உடனே, உடனே வர வேண்டி இருந்தது. பிஜிலி கட்னே கே காரன் ஜமீன் பர் சோனா படா. கரண்ட் போன காரணத்தால், கரண்ட் இல்லாதனால ஜமீன் பர் சோனா படா தரையில் தூங்க வேண்டி இருந்தது. रास्ते में बारिश के कारण हमें रुकना पड़ा. रास्ते मीन्स वे வழி. வழியில் பாரிஷ் கே காரன் மழை பெஞ்ச காரணத்தால் நாங்கள் நிற்க வேண்டி இருந்தது. ருக்னா படா நிற்க வேண்டி இருந்தது. பரீட்சா கி தயாரி கே லியே பூரி ராத் படுனா படா. பரீட்சைக்கு எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்காக முழு இரவும், பூரி ராத் ஃபுல் நைட்டும், படுனா படா படிக்க வேண்டி இருந்தது. இந்த மாதிரி பேஸ் வேர்பு கூட நீங்கள் நான் சேர்த்து அது கூட படா அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து வாக்கியங்கள் அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.